ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே கிளம்பிட்டேங்கன்னா இந்த வாத்து இந்த நடை விட்டு தாண்ட மாட்டேங்குது. ரொம்ப சோகத்தில் இருக்குதா சந்தோஷமாக இருக்குதான்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் நம்ம கிளம்பிக்கு அது கூட ஜோடி ஒன்று வாங்கி விட்ருவோம். ஏன் சாமி? வாங்க போயிட்டு என்னாலும் சரி அதுக்கு ஒரு 2 வாத்து ஜோடி வாங்கிட்டு வந்து விட்டுடலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி வாங்க ஆண் மாத்தில் ரொம்ப ஆக்டிவிட்டியாக இருக்கும். இது ஆக்டிவிட்டி அதோட நல்லா தான் இருக்குது. ஆனால் இது பயந்துக்குது. அது வந்து நாயவே கொத்தறக்கு போகும். பார்த்துருக்கியா? அது நாயவே கொத்த போகும். ஏன்னா இது சும்மாவே பயந்துக்குது. இது வந்து அன்பாக வளர்த்துன வாத்து போல். அதனால் இப்போ போயிட்டு அதுக்கு ஒரு 2 வாத்து வாங்கிட்டு வந்துட்டு வீடியோ கன்னியூ பண்ணுவோம். வாங்க போகலாமா? கறி கடைக்கு இங்கே தான் வாங்கினேன் 2 வாத்து. ஆனால் ஒரு வாத்து கூட இல்லை. ஏமாற்றி விட்டாய்ங்க. ஸோ எல்லாமே காலியாக கிடக்குது. இவ்வளோ தூரம் நம்பி வந்தேன் நண்பா. இவரு தாங்க ஏமாத்தினாரு. பார்த்துக்குங்க, குற்றவாளி இவரு தாங்க. அது அழுகு நேற்று எதுக்கு செட்ஸுன்னு தெரிலண்ணா. ஏதோ சாப்பிட்டுருச்சு போல விற்க. ஆனால் 8 மூட்டை வச்சுது வெள்ளை வாத்து. அதை செத்து போச்சு. சரி அந்த வாத்து அதை காணும்ட்டு பொக்குன்னு பார்த்துட்டு இருந்தது. வந்து வாசலே நின்றுக்கு. அதனால சரி வந்து வாங்கிட்டு போகலாம். வேற எங்கேயும் கிடைக்காதா? நாளைக்கு வரதாலும் கிடைக்காதா? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுமா? 4 நாள் அதுவும் சேர்த்து போச்சுன்னா எங்கேயும் சேர்த்து. சரிங்க, சரி வரேங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் இன்னொரு கடை எனக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது. அங்கே அநேகமாக வாத்தி இருந்தாலும் இருக்கலாம். அங்கே தான் மெயினாக நாங்கள் வாங்கினோம். மெயினானா சாப்பிட்றதுக்கு வாங்கணும், வளர்த்துருக்காங்க வாங்கினதில்ல. இப்போ பெருமாள் தாண்டி பாருங்க எப்படி முட்டுறீங்க பாரு. பார்த்துங்க மாட்டுக்கு வர்றது நிறைய பேர் ஃப்ரீயாக தான் வர்றது வர்றாங்கன்னு தெரியுது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். அவ்வளோ அவசரமா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு இருக்கோம். போய் பார்த்துட்டு கண்டிப்பாக அங்கே இருந்துச்சு அப்படின்னா அதையும் சொல்கிறோம், இல்லைனாலும் சொல்கிறோம், இருந்தாலும் சொல்கிறோம். அந்த கறி கடையும் காட்டுறவங்களுக்கு வேணால் பாருங்க. கார் எப்படி ஓட்டுறன்னு பாருங்க. எடுத்து ஒரு நாளையும் இந்த அளவுக்கு ஓட்டி பழகிட்டேன்ல காயத்ரி. ஆமாம், சூப்பராக ஓட்டுறீங்க. நல்லா பரவாயில்ல, காயத்ரியே பாராட்டெல்லாம் போட்டோம். நான் எடுத்த அன்னைக்கே சொன்னேன்ல, என்ன வச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டினேன். சூப்பராக ஓட்டுறீங்கம்மா. புதுசாக ஓட்டுற மாதிரி அந்த ஃபீலிங்கே இல்லை. பல வருஷமா. ஆனால் அதுவே உண்மைதாங்க. எனக்கே வந்து புதுசு ரொம்ப பயந்துட்டு இருந்தேங்க. உண்மையிலேயே 4 வீலர்னா என்னன்னா ரொம்ப அது 2 வீலர் ஓனா கூட யாருக்கு அந்த சேதாரம் ஆகாது. 4 வீலர் போய் ஓட்ட தெரியாம ஏதாவது இடிச்சிட்டா அப்படின்னா எல்லாத்துக்குமே சேதாரம் தான். வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாட்டம் ஆயிரும். அதனால பயந்துட்டே இருந்தேன். ஆனா 2 வீலரோட உண்மையிலேயே ஈஸிங்க 4 வீலரு. நீங்க தாராளமா ஓட்ட தெரியாதே அப்படின்னு நினைக்கிறீங்க, பயப்படவே வேண்டாம். எடுத்து அழகா ஓட்டலாம். உண்மையிலேயே சூப்பரா இருக்குது. எதுக்குமே பயந்துட்டே இருந்தோம்னா தான் இது பண்ண முடியாது. ஆமா, சரி மெமரி ஃபுல் ஆனால் ஆயிரு. அங்க போய் பார்க்கலாம். கட் பண்ணிருக்கேன். முடிவு பிடிச்சிருக்கிறானா? ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வந்தாச்சு. வந்து ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டோம். இந்த கடையே இல்லை. ஆமா, சரி நாளைக்கு ஒண்டிமுனிப்பு கோயிலுக்கு போவோம். அங்கே வாத்து நிறைய இருக்கும். ஆனால் விற்கிற இடம் தெரியல. இருந்தாலும் அதுக்காக கண்டிப்பா வாங்கி ஆகணும். ஏன்னா ரொம்ப பொக்குன்னு இருக்குதுங்க. அந்த வாசல் விட்டு நகரவே மாட்டேங்குது. வாசப்படி முன்னாடியே வந்து நின்றுட்டு இருக்கு. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன அப்டேட். எல்லாத்துக்கும் குட் நைட். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்னா நாங்கள் சாப்பிட கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, இனிமே தான் போய் சாப்பிடணும். ஆமாம், சாப்பிட கூட இல்லை. அதுக்காக தொலைவிட்டு இருக்கோம். சரி இதான் வீடியோ, ஒரு சின்ன அப்டேட்டு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் குட் நைட். பை ஃப்ரெண்ட்ஸ்.